நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2000 உடையது. அண்ட் இந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா லைக் டே டைம் அண்ட் நைட் டைம் அதில் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி சைலண்ட் ஜோன்ஸ்னால் என்னங்கிற மாதிரியான க்ரைட்டீரியாஸ் வந்து நிறைய சின்னது தான், நீங்களே கோத்ரூ பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆம்பியண்ட்டான ஏர் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் சரி. அண்டு இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் டைம் அண்ட் நைட் டைம் இருக்குது. மார்னிங் டே டைம் அப்படின்னா வந்து 6 to 10 PM அப்படிங்கிறது, நைட் டைம்ங்கிறது 10 to அடுத்த நாள் காலைல 6 AM வரைக்கும். ஸோ சைலண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து லைக் நாட் ஓன்லி அந்த ஏரியா மட்டும் இல்லை, அந்த 100 மீட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோர்ட்டு, ரிலீஜியஸ் பிளேசஸ், அனதர் ஏரியாஸ். ஸோ எல்லாம் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 4-5 கோவில் இருக்கும், ஒரே இடத்துல நிறைய மசூதிஸ் இருக்கும், ஒரே இடத்துல நிறைய வந்து ரிலீஜியஸ் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இல்லை பர்டிகுலராக நான் ரொம்ப வந்து என்ன சைல்ட்ஹுட்டில் நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடக்கும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிலீஜியஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணல, கற்றுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னால் வந்து சுத்தமாக படிக்க முடியாது. நிறைய நாள் நைட்டெல்லாம் அழுதுருக்கேன். நைட்டு கூட என்னால் அந்த மைண்ட் வந்து அந்தளவுக்கு ஃபிக்ஸ் ஆகாது. அந்த மார்னிங்கும் கிளாஸில் போய் திட்டு வாங்குவேன். நைட் டைம்ஸில் நைட் டைம் தான் படிக்க முடியும். அப்போ தூங்கும் போது என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கணும் லைட் ஆஃப் பண்ணு, வந்து படிச்சுட்டே இருக்காது. ஏன்னா அந்த டைம் வந்து டியூரேஷன் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ் தான் இல்லையா, எக்கனாமிக் ஸ்டேஜில் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ். இப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கும் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக தலைவலிக்குது, என்னால் கொஞ்சம் கூட அமைதியாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக நாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களும் என்கிட்ட இருக்காங்க. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அதை நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ரம்ஸு, கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக என்ன ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வின்னிங் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. அது யார் வின் பண்ணாலும் சரி, எல்லாரும் வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பட்டாஸ் போடுறாங்க, மேரேஜ் நடக்குது அப்போ ஒரு கிராக்கர்ஸ் போடுறாங்க, குழந்தை பிறக்குது ஒரு கிராக்கர்ஸ் போடுறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைம் மட்டும் இல்லை, எல்லா நேரங்களையுமே கிராக்கர்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் கூட இந்த கிராக்கர்ஸ்னு ஒரு விஷயம் அவ்வளோ சவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ணக்கூடாது, நைட் டைமில் பண்ணக்கூடாது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லாம் நிறைய சைலண்ட் ஜோன்ஸ்லாம் கொடுத்தாலும் அத்துமீறிலாம் நிறைய பேர் செய்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து கடவுள் வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் வந்து விட்டு வைக்கல, எல்லாருக்கும் டிசைனாக கடவுள் பிரச்சனை மேலே பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் ரோதனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அதை தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை தான் சொல்ல முடியும். நீங்களும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு தலைவலியை வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க.